அதிமுகவும் பாஜகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் சும்மா பெயரளவில் தான் இருக்குது, உண்மையான தொழில் வளர்ச்சி இல்லை, படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆட்சியில் 11% அதிகமாக நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் இதெல்லாம் சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அந்த அரசாங்கத்திடத்திலிருந்தே ஒரு தரவு வந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசாங்கம் வெளியிடக்கூடிய தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் முதலிடத்திலும், புதுசாக தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் முதலிடத்தில் வந்திருக்கிறது. இதுக்கு மேலேயும் பொய் பிரச்சாரத்தை செய்வதை நீங்கள் நிறுத்திப்பீங்கன்றதை நம்புகிறோம். இல்லைனா உங்களுடைய ஆயுதத்தை வைத்தே உங்களுக்கு பதிலடி தரப்படும். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து அதிமுகவும் பாஜகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் புது தொழில் நிறுவனங்கள் வருவதில்லை, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் சும்மா பெயரளவில் தான் இருக்குது, உண்மையான தொழில் வளர்ச்சி இல்லை, படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் பல தரவுகளை எடுத்து வச்சு ஊடகத்துலேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் இல்லை தமிழ்நாடு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, இந்த ஆட்சியில் 11% அதிகமாக நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் இதெல்லாம் சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அந்த அரசாங்கத்திடத்திலிருந்தே ஒரு தரவு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் புது தொழில் நிறுவனங்களில் முதலிடத்திலையும், புதுசாக வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலையும் முதலிடத்தில் தமிழ்நாடு தான் இருக்கிறது அப்படின்னு ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, இது ஒரு அரசாங்கம் வெளியிடக்கூடிய, ஒன்றிய பாஜக அரசாங்கம் வெளியிடக்கூடிய தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் முதலிடத்திலும், புதுசாக தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் முதலிடத்தில் வந்திருக்கிறது. அதனால் உங்களுடைய பொய் பிரச்சாரங்கள் உங்களுடைய தரவுகளின் அடிப்படையிலேயே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலேயும் பொய் பிரச்சாரத்தை செய்வதை நீங்கள் நிறுத்திப்பீங்கன்றதை நம்புகிறோம். இல்லைனா உங்களுடைய ஆயுதத்தை வைத்தே உங்களுக்கு பதிலடி தரப்படும்.